வணக்கம் நண்பர்களே! இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்னென்னு கேட்டிங்கன்னா, பெரிய சைஸு 1000 நோட்டு தாங்க பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா, எந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க? இவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது நோட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இதுவரை கமெமரேட்டிவ் நோட்டுன்னு இதுவரை பண்ணதில்ல. காயினில் வந்து பார்த்திங்கன்னா, நினைவு காயினாக வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு தலைவர்களை வந்து பார்த்திங்கன்னா, நினைவுபடுத்துகிற விதமாக காயினுங்க வந்து பார்த்திங்கன்னா, நிறைய அடித்து வெட்டியிருப்பாங்க. காந்தி, இந்திரா காந்தி, நேரு, அண்ணா திராவிடர், எம்ஜிஆர், சிவாஜி கொண்டு வந்து பார்த்திங்கன்னா, காயினில் வந்து எக்கச்சக்கமான காயின் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாமே அடிச்சு விட்றாங்க. அதனால் நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா, கமெமரேட்டிவ் நோட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா, இதுவரை வந்ததே கிடையாதுங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட 1000 வருஷம் நினைவுபடுத்துகிற விதமாக இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா, 1000 நோட்டு வந்து பார்த்திங்கன்னா அடித்து வெளியிட்டிருப்பாங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா, தஞ்சை பெரிய கோயிலோட கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க இது. இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், தஞ்சை பெரிய கோயிலோட கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. கம்பீரமாக நிற்கும் அந்த நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா. சைஸு வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸுங்க அந்த நோட்டு. வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸு. ரிசர்வ் பேங்கோட சிம்பிள் இருக்கும் பாருங்கள். 1954லேருந்து 1975 வரை வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டு புழக்கத்தில் இருந்துருக்குங்க. இப்போ வெளியிட்டும் செஞ்சுருக்காங்க. நோட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டது ரொம்ப 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 குறைவான நோட்டு தான் வெளியிட்டிருக்காங்க. நோட்டு பார்த்திங்களா, எவ்வளோ பெரிய சைஸு நோட்டு பார்த்திங்கன்னா, இந்த நம்ம 100 நோட்டு மேற்கொண்டு பார்த்தீங்களா, அதை விட இது பெரிய சைஸு நோட்டுங்க. நோட்டோட கலரும் சரி, கட்டமைப்பும் சரி, ஒரு வித்தியாசமாக இருக்குது. நோட்டை வந்து பார்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா, அவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருக்கும் நோட்டு. கலரும் பார்த்திங்கன்னா, ஆனால் நோட்டு வந்து பார்த்திங்கன்னா, சாதாரண வெயிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப திக்னஸ் கூட கம்மியாக தான் இருக்கும். அந்த காலகட்டத்தில் ரூ. 1000 நோட்டு 1954லாம் 60லலாம் அந்த நோட்டு பார்த்திங்கன்னா, ரூ. 1000 எவ்வளோ பெரிய சைஸ் இருக்குதுங்களா அது. எவ்வளோ பெரிய இது லட்சத்துக்கு மேலே தான் இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா, 1000 வந்து பார்த்திங்கன்னா லட்சத்துக்கு மேலே தான் இருந்திருக்கு இந்த நோட்டை வந்து பார்த்திங்கன்னா. அந்த காலத்தில் இந்த நோட்டை வச்சுருந்தவங்க பெரிய பணக்காரங்களாக இருந்திருக்கணும், இல்லை பெரிய வசதியை படித்தவங்களாக இருந்திருந்தால் மட்டும்தான் இந்த நோட்டை வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்துருக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா, ஓரண்ணா ஒரு பைசா 10 பைசா அந்த மாதிரி வந்து தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த குதிரை காலனா, ஓட்டை காலனா, தம்புடி இந்த மாதிரி காயினுங்க. அந்த மாதிரி ரூ. 1/4 ரூபா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 1954 அடிச்சிருப்பாங்க. காயினுங்க வந்து பார்த்திங்கன்னா 50 பைசா வரும். இந்த மாதிரி நாணயங்களை விட அதுக்கு முன்னாடி வந்த நாணயங்கள் தான் அதிகமாக பயன்பாட்டில் இருந்திருக்கும். அப்போ இந்த நோட்டு 1000 நோட்டு வச்சுருந்தா அப்போ அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பாங்க மட்டும் பார்த்துங்க. நோட்டு பாருங்கள் பக்காவாக இருக்குங்க. இவ்வளோ காலம் 1950னே வைங்க. 50 எவ்வளோ கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆயிடுச்சுங்க அந்த நோட்டை வெளியிட்டு. நோட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட டேமேஜ் கிடையாதுங்க. நோட்டு சூப்பராக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான் வச்சுருக்க நோட்டெல்லாம் இப்போ அந்த கட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து கவர் போட்டுச்சு. இவ்வளோ பெரிய சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டை கவரை போட்டு வச்சுருக்க முடியாது, பாதுகாத்துருக்க முடியாது. இன்றைக்கி இருந்தாலும் பாதுகாத்து வச்சுருந்து இந்த நோட்டை கம்பீரமாக நிற்கிது பார்த்திங்கன்னா. நோட்டு எந்த அளவுக்கு இருக்குது பார்த்திங்கன்னா, பார்க்கவே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். ரூ. 1000 சரி, இவ்வளோ பெரிய சைஸு நோட்டு. இது இத்தனை பேர் பார்த்துருக்காங்க என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் பார்க்கும்போதே ரொம்ப பிரமிச்சு தான் அந்த நோட்டை பார்த்துருக்கேன். இந்த அளவுக்கு பெரிய சைஸாக இந்த நோட்டு இருந்திருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா இந்த நோட்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கிடைக்கிறதும் சரி, இதை பார்க்குறதும் பெரிய விஷயங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய சைஸு நோட்டை நம்ம பார்க்கவும் முடியாது, இது பண்ண முடியும். அது பார்க்குறதுக்கு பெரிய விஷயம். இந்த நோட்டெல்லாம் மடித்து நம்ம பாக்கெட்டில் வைக்க முடியாதுங்க. 2ஆக மடித்தா கூட பாக்கெட்டில் வைக்க முடியும். அப்போ கூட மேலே தான் நிற்கும் இந்த நோட்டு. அந்த அளவுக்கு பெரிய சைஸ் நோட்டு. நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் பார்க்கலாம் வாங்க. நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மேலே கீழே இருக்குது. 95 16 67 செங்குத்தார் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து போட்டிருக்காருங்க. நோட்டு வந்து பார்த்திங்கன்னா கலரே ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்சு மாடலில் வந்து பார்த்திங்கன்னா கிளாக். அந்த காலகட்டத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணாடிலாம் பார்த்திங்கன்னா பழைய இதிலலாம் பிரிட்டிஷ் பீரியட்லலாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியோட ஆட்சி போட்டு தான் அதை அடிச்சிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலை போட்டு அடிச்சிருக்காங்க. உண்மையாலுமே தமிழ்நாட்டை கௌரவப்படுத்த விதமாக தஞ்சை பெரிய கோயிலை வந்து பார்த்திங்கன்னா கௌரவப்படுத்த விதமாக தான் இந்த நோட்டை அடித்து வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் 1000 வருஷம் கடந்தாலும் கம்பீரமாக நிற்கிற மாதிரி இந்த 1000 நோட்டும் கம்பீரமாக தாங்க நிற்கிது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 75 வருஷம் கடந்து வந்தாலும் கம்பீரமாக நிற்கிது. இது எத்தனை வருஷம்னு சரி, இதுவும் 1000 வருஷம் கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பாதுகாக்கிறத பொறுத்து இருக்குது. சரிங்களா. இந்த நோட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நாணய சேகரிப்பு பணத்தால் சேகரிக்கிறவங்களுக்கு இந்த நோட்டில் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் வெரைட்டி தான். அந்த நோட்டெலாம் இந்த நோட்டு சூப்பர் கண்டிஷனில் தாங்க இருக்குது. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இது சேல்ஸுக்கு தாங்க கொடுத்துருக்கேன். இது ரொம்ப நாளாக நானும் இந்த நோட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் கையில் பிடிச்சிப்பாங்க. எவ்வளோ கனவு தான் இந்த நோட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா அவ்வளோ எளிதில் இந்த நோட்டை பற்றி பார்த்திங்கன்னா
வாங்கவும் முடியாதுன்னு நான் சொல்ல முடியல. அவ்வளோ எளிதில கையில எதுவும் பிடிச்சி பாத்துற முடியாது. ஏன்னா கலெக்ஷன் இப்ப நானே வச்சிருக்கேன்னா, ஒருத்தர் வந்தோன்னா டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா, இது பொறுமையா எடுக்கணுங்க. ஒரு கவர்ல போட்டு வச்சிருந்தாலும் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பாதுகாப்பா எடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, 75 வருஷம் ஆயிருச்சு இந்த நோட்டு வெளியிட்டு. அவ்வளோ ஒரு நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது பொக்கிஷம் மாரி வச்சிருக்கணும். பொறுமை இந்த மாரி கலெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் நோட்டு முதற்கொண்டு சரி, இந்த மாரி பெரிய சைஸ் நோட்லாம் கவர்லேருந்து எடுக்கிறது வந்து ரொம்ப பாதுகாக்கிற விஷயமா எடுக்கணும். சும்மா ஏனோ தானோன்னு எடுத்தோம்னு வச்சுக்கங்களேன், நோட்டு டேமேஜ் ஆயிரும். எங்கேயுமே பாருங்கள் கொஞ்சம் கூட அழுக்கு இருந்திருக்காது. கார்னர் எங்கேயுமே டேமேஜ் இருந்திருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் பாதுகாப்பாக இந்த நோட்டை என் கையிலேருந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த நோட்டை எனக்கு கொடுக்குறதுக்கே மனசு இல்லை தான். இருந்தாலும் அது எனக்கு எதுவும் பார்த்தீங்கன்னா, அது என்னோடய கலெக்ஷனில் ஆல்ரெடி நான் ஒரு நோட்டு வச்சுருக்கேன். இருந்தாலும் இந்த நோட்டை வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸுக்கு தான் கொடுத்துருக்கேன். இந்த நோட்டு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வாங்கிக்கலாம் இந்த நோட்டை. இந்த நோட்டெல்லாம் பார்க்குறது பெரிய விஷயம் தாங்க. அடுத்த தலைமுறைக்கு வந்து இந்த நோட்டு 1000 நோட்டுனா ஏன்னா இப்போ நம்ம தலைமுறையே வந்து பார்த்திங்கன்னா, இந்த 500, 1000 செல்லாதுன்னு மாறிட்டோம். ஏன்னா இப்போ இருக்கிற 500 நோட்டு இந்த தலைமுறைக்கே தெரியும். அடுத்த ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா, அந்த நோட்டு வந்து தெரியாது. அவ்வளோ எளிதில் யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. இந்த நோட்டை வந்து பார்த்திங்கன்னா, இது 1000 நோட்டா? இவ்வளோ பெருசா? இது என்ன இப்படி இருக்குது? அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஆனால் இந்த ரூ. 1000 நான் கையில் பிடிச்சிட்டேங்க. அந்த காலகட்டத்தில் இந்த நோட்டு நான் இருந்து கையில் பிடிச்சிருந்தேன். அந்த நோட்டுக்கு வேல்யூவும் சரி, என்னோடய வேல்யூவும் சரி, ஏதோ எந்த அளவுக்கு நான் இருந்திருப்பேன்னு மட்டும் பாருங்கள். பரவாயில்ல. அன்னைக்கு இல்லாட்டி இன்றைக்கி இந்த நோட்டை கையில் பிடிச்சி நம்மளும் அந்த நோட்டை சந்தோஷப்படுத்திக்கிறோம். இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா, சூப்பர் கண்டிஷனில் தான் இருக்குது. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நோட்டு சேல்ஸுக்கு தாங்க கொடுத்துருக்கேன். யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் எங்கேருந்து வேணுமாலும் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நான் கொரியர் பண்ணி வைக்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, சூப்பர் கண்டிஷன் ரிசர்வ் பேங்க் சிம்பிள் பார்த்தீங்களா, அதுவும் கம்பீரமாக எந்த அளவுக்கு நிற்கிது பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா நோட்டோட சைஸ் அந்த மாதிரி, அதனால் அதுவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது. சேனலுக்கு புதுசாக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேரும். சரிங்களா. இந்த நோட்டை பார்க்குறது பெரிய விஷயந்தான். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆன்லைனில் வந்து போடுறது எல்லாமே இந்த 786க்கு வேல்யூபுல்னு பெரிய பெரிய நோட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சு போடுறாங்க. நேற்று கூட பார்த்திங்கன்னா ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன், 5 ரூபா நோட்டுக்கு வேல்யூ இல்லைன்னு சொல்கிறேன். காலைல ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்னங்க பண்ணுறது, பணம் கட்ட சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பணம் கட்டி ஏமாந்து போகாதீங்க. அது எல்லாமே ஃபோர்ஜரி வேலை தான். அது மேலும் மேலும் கட்டி நீங்கள் ஏமாந்துடாதீங்க. சரிங்களா. பணத்துக்கு முக்கியம் கொடுங்க. நாணய சேகரிப்பு நாளைய வரலாறு சேகரிப்பு மாதிரி இன்றைக்கி நம்ம பணம் சம்பாதிக்கிற விஷயம் அடுத்த ஜென்ரேஷன் நம்ம சேர்த்து வைக்கிறோம். பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதை நல்லதாக கெட்டதான்னு ஒரு டைம் 2 டைம் யோசனை பண்ணி செய்யுங்க. இன்னும் ஒரு ரூ. 1000 இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நாள் முழுக்க கஷ்டப்பட்டால் தான் அந்த ரூ. 1000 சம்பாதிக்க முடியும். வேர்வை சிந்தினா மட்டும் தான் அந்த காசை நம்ம எளிதில் அவ்வளோ காசை ஈஸியாக சம்பாதிக்க முடியாது. பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமாக செயல்படுங்க. சரிங்களா. இன்றைக்கி இருக்க காலகட்டம் அதுதான். நம்ம எவ்வளோ வீடியோவில் அதுதான் எடுத்து சொல்லிகிட்ருக்கோம். 786க்கும் சரி, இந்த மாதிரி பணத்தாளுக்கோ காயினுக்கோ எதுக்குமே எந்த வேலையுமே கிடையாது. நம்ம பாண்டிச்சேரி காயின் கலெக்ஷன் இல்லாட்டி கோபி காயின் கலெக்ஷன் நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நான் எல்லா வீடியோலையுமே இதை தான் சொல்லி போகிறேன். எதுவையும் ஏமாந்துடாதீங்க, ஏமாந்து போகாதீங்க. எதாக இருந்தாலும் ஒரு வாட்டி 2 வாட்டி பாருங்கள். கட்டுக்கட்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா நோட்டு போட்டு வச்சுருப்பேன். கட்டுக்கட்டாக போட்டு வச்சுருப்பேன். அதுக்கே நான் வேல்யூ இல்லைன்னு தான் சொல்லியிருக்கேன். ஒரு நோட்டு 2 நோட்டுக்கு 1 லட்சம் 2 லட்சம் அப்படி சொல்கிறாங்கன்னா, அது எல்லாமே ஏமாத்துகிற விஷயம் தான். நம்மளோட வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் இவ்வளோ கட்டுக்கட்டாக வச்சுருக்கும்போது இது பெரிய விஷயமே இல்லைன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால் ஒரு வாட்டி 4 வாட்டி பார்த்துட்டு மட்டும் எதையுமே யோசனை பண்ணி பண்ணுங்கள். அவசரப்பட்டு எதையுமே பண்ணாதீங்க. ஆன்லைனில் நம்பாதீங்க. சரிங்களா. சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசான சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போடுற வீடியோவுக்கு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்.